என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் இதை ஒரு கடமையாக ஒரு 10 நிமிடம் முடிந்த ஆசனங்களை செய்வார்களேயானால் நிச்சயமாக அவர்கள் ஆரோக்கியமாகவும் அன்று முழுவதும் காரியங்களை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களுக்கு தானாகவே வந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்தை சரியாக அவர்கள் பயன்படுத்துவார்கள். சோம்பேறித்தன்மை என்பதே அவர்கள் வராது. நினைவாற்றல் மிக அதிகமாக இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்கக்கூடிய திறமையெல்லாம் அவர்களுக்கு வந்துவிடும். ஆகவே இந்த அற்புத கலையை மாணவ பருவத்திலேயே நாம் கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த நிலையில் இன்றைக்கு நமது நிலையத்திற்கு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து இனிய ஸ்ரீ 5ஆம் வகுப்பு, ஆதி சரவணன் 5ஆம் வகுப்பு இவர்கள் உசட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். இங்கே என் மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். அப்படியே எழுந்து மெதுவாக உசட்டாசனம் செய்யுங்கள். இந்த ஆசனத்தில் நன்றாக மூச்சை இழுத்து விட வேண்டும். மூச்சை இழுங்கள். ஏனென்றால் நுரையீரல் விரிவடைகிறது. நுரையீரலை நாம் இப்பொழுது 3இல் 1 பகுதியைத்தான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒட்டக ஆசனம் உசட்டாசனத்தில் நன்றாக மூச்சை இழுத்து விடுங்கள். வாயை மூடி மூக்கொழியாக இழுக்கணும். ஆஸ்மா, டிபி, ஈஸ்னோஃபோலியா, மூக்கடைப்பு, இன்னும் இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கீழே உட்காரு. அப்படியே கையை உயர்த்தி முன்னக்கூடிய மகாமுத்ரா, அதற்கு மாற்று ஆசனம். இந்த சளித்தொல்லை உள்ளவர்கள், ஆஸ்மா உள்ளவர்கள், டிபி உள்ளவர்கள், பிராங்கடிஸ் உள்ளவர்கள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும். குறிப்பாக சளித்தொல்லை உள்ளவர்கள் மாலையில் செய்ய வேண்டும் என்று நமது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மெதுவாக எழுந்திருங்கள். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். எழுந்திருங்கள். மெதுவாக நன்றாக மூச்சை இழுங்கள். வயோதிகமாகிவிட்டது, முதுகை வளைக்க முடியாது என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நன்றாக மூச்சு இழுங்கள். அப்படியே மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கீழே உட்கார்ந்து கையை உயர்த்தி முன்னால் குனியுங்கள். மகாமுத்ரா, பின் வளைந்தால் முன் வளைய வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கையை காலில் வைக்க முடியாது. அப்படியே பின்னால் தரையில் வை. பின்னால் தரையில் வை. எங்கே பாரு, கையை பின்னால் தள்ளி, இதை இன்னும் தள்ளி வை. இப்போ இடுப்பை தூக்கு. ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்கள் இடுப்பை தூக்கு, தலையை தொங்க போடு, நல்ல உயரமாக தூக்கு. கையை நெருக்கடா, முன்னால் தூக்கு. மூச்சுழு. ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்கள் கையை காலில் வைக்க முடியாது. இந்த மாதிரி தரையில் வச்சு தான் அவர்கள் பண்ண வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கையை வைத்து முன்னே குனிங்கள். இப்பொழுது நேராக வாருங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு ஒரு முறை செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். உட்காந்துக்க, நல்லா உட்காரு. காலை பின்ன விடு. ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்கள் தரையில் வச்சு பண்ண. கையை பின்ன தள்ளி வை. ஆரம்பத்தில் வயோதிகர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள் கையை தரையிலே வைத்து கொண்டு இடுப்பு நல்ல உயரமாக தூக்கு.
நல்ல மூச்சுழு. நிச்சயமாக 15 நாளிலே ஆஸ்மா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, பிராங்கடிஸ், இன்னும் பிற டிபி, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு வலி, இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் நீக்கிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம். உட்காருங்கள், கையை உயர்த்து முன்னால் குனிங்க. முதுகெலும்பு ரொம்ப விரைப்பாக இருக்கவங்களுக்கு முதுகு பக்கத்தில் ஒரு துணியை போட்டு முன்னால் இருந்து மேலே தூக்கலாம். எழுந்துரு, காலில் வச்சு பண்ணு, காலில் வச்சு கையை எந்திரி. இப்போ காலில் வச்சு இப்போ மூச்சுழு. நல்ல மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்தா தான் இந்த நுரையீரல் சுருங்கினா விரியாது, விரிஞ்சால் சுருங்காது ஆஸ்மா பேஷண்ட்டு. அதனால் ரொம்ப சுருங்க விரியின் தன்மை குறைஞ்சிட்டுனா பஃபர்லாம் உபயோகப்படுத்துவாங்க. அது உபயோகப்படுத்தினா கொஞ்சம் நஞ்சம் சுருங்கி விரியக்கூடிய தன்மையும் போயிடணும். பஃபர்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. இதே ஆசனத்தை காலையிலும் மாலையிலும் செய்வார்களே ஆனால் நிச்சயமாக ஆஸ்மா எத்தனை வருஷம் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். முதுகெலும்பு பிரச்சனைகளையும் விடுபடலாம். அப்படியே மெதுவாக உட்காருங்க, முன்னால் குனிங்க, கையை உயர்த்தி. பின் வளைஞ்சால் முன் வளையணும். அப்படியே நிமிருங்க. நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியவர்களே, மாணவணிகளே, வயோதிகர்களே, முடியாத வியாதிகளையும் யோகாசனத்தின் மூலமாக நம்ம நீக்கிக் கொள்ளலாம். இன்றைக்கெல்லாம் ஜனசமுத்திரத்தில் பார்ப்பீர்களானால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஆஸ்மா, பிராங்கடிஸ் சிறு வயதிலே வந்து விடுகிறது, பெரியவர்களுக்கு வருகிறது. இந்த ஆசனத்தை மாலையில் செய்வார்களேயானால் நிச்சயமாக முழுமையாக நீங்கிவிடும். காலையிலும் செய்ய வேண்டும், மாலையில் படுக்கப் போகும்போது கூட இரவில் ஒரு முறை செய்வீர்களானால் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கி உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.